பெரிய வெட்டுக்கிளி போர். சோர்வா இருக்கு. என்னால முடியாது, எனக்கு பிரேக் வேணும், இப்பவே வேணும். ஆமா, எங்களுக்கும் தான். ஏன் இப்படி இருக்கீங்க? சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் போட்டோஸ் எடுத்துட்டு வரேன். வாவ், இந்த மரம் ரொம்ப உயரமா இருக்கு. போட்டோ எடுக்க வேண்டியதுதான். அந்த இலை ரொம்ப வித்தியாசமா இருக்கே. எல்லா இடத்துலயும் வெட்டுக்கிளி இருக்கு. அந்த மரம் என்ன என் முதுகு ரொம்ப அரிக்குது. ஏய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாங்க லக்கா, फ्रेंड्स, இங்க வாங்க. கார்ல என்னாச்சு உனக்கு? இந்த இடம் முழுக்க நிறைய வெட்டுக்கிளிகளா இருக்கு. வெட்டுக்கிளியா? உன்னோட தலையில ஒண்ணு இருக்கு. என்ன இவ்வளவு இருக்கு? வாங்க, ஓடி சீக்கிரம் வாங்க. டேய் தம்பி, நம்ம இத பண்ணணும். புரிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம், இதோ வந்துட்டேன். நீ நல்ல வேலை பண்ண கார்லி. நல்ல வேளை என்ன காப்பாத்திட்ட. செமையா பண்ண கார்லி. இந்த பக் ஸ்ப்ரேக்கு தான் நன்றி சொல்லணும். சரி, இங்க இருந்து கிளம்பிடலாம். சரி சரி. அதுக்கு நம்மள ஃபாலோ பண்ணி வருது. சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? வாங்க, இப்போ நம்ம சண்டை போடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க இருந்து போங்க. என்ன காப்பாத்துங்க. எங்க கிட்ட போ வராத. இப்போ நம்ம என்ன பண்றது? எல்லாரும் ஓடுங்க. சீக்கிரம். அச்சு அங்க பாரு. இன்னும் நிறைய இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றது? எல்லாம் காணாம போச்சு. அந்த வாத்துங்க நம்மள காப்பாத்திருக்கு. நாம போய் அதுங்களுக்கு நன்றி சொல்லணும். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க போலாம். இருங்க, நானும் வரேன். மெதுவா போங்க. சரி, எல்லாரும் திரும்ப வேலைக்கு போகலாம். வாவ், இந்த நெல் வயலை இந்த வாத்துங்க அழகாக்குது. இந்த இடத்த அந்த வாத்துங்க தான் பாதுகாக்குதா? அதான் இவ்வளவு சுவையா இருக்கு போல. ஆனா ஒரு யோசனை. டே அண்ணா, இங்க இருக்க அரிசி தேனை விட நல்லா இருக்குமா? நான் சாப்பிட்டது இல்லையே. இத வளர்க்கறது கஷ்டமான வேலை. ஒவ்வொரு தானியமும் கஷ்டப்பட்டு கிடைக்கிறதுப்பா. அதனாலதான் சாப்பாட்டை வீணாக்க கூடாது. நான்லாம் சாப்பாடை வீணாக்குனதே இல்ல. உன்ன மாதிரியா? சரி, இன்னைக்கு இது போதும். மத்த வேலைகளை பார்க்கலாம். பாய் பாய். எங்களை காப்பாத்துனதுக்கு நன்றி சொல்ற வந்தோம். அந்த வெட்டுக்கிளிங்க எங்களை ஒரு வழி பண்ணிடுச்சு. பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன இருந்தாலும் வெட்டுக்கிளி கிட்ட இருந்து காப்பாத்துறது எங்களுடைய கடமை. உங்க கடமையா? இந்த நெல் வயலை பரம்பரையா நாங்க தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இது ரொம்ப பெரிய இடமா இருந்தது.
ஆனா இப்போ இவ்வளவுதான் இருக்கு. ஆனாலும் நாங்க அதை மறக்கவே இல்லை. நாங்க கண்டிப்பா இருந்து இந்த இடத்த பாதுகாப்போம். அது மட்டும் இல்லாம இந்த வெட்டுக்கிளிங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஏதாவது பண்ணணும். விடாம நாங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா ஒன்றும் வேலைக்காகவே இல்லை. மீதி கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். அதனால அவங்க கூட சண்டை போடவே முடியல. அது மட்டும் இல்லை, ஒரு இலையும் கூட அது விட மாட்டேங்குதுங்க. வெட்டுக்கிளிகளை தடுக்கணும். நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம்தான். அதோட தாக்குதலை எப்பயும் நிறுத்தாது. என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப சோர்வாயிட்டோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. பாரு, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க. நாம அவங்களுக்கு உதவலாம். சரிதான். ஹே காய்ஸ், நாங்களும் உங்களுக்கு உதவுறோம். உங்களை நான் வரவேற்கிறேன். அடேய், தெரியாம பண்ணிட்டேன். உன்னை பார்த்து. வாவ். ஆஹா, எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அருமை. இங்க விளைஞ்ச அரிசிகளை தான் நாங்க இதை சமைச்சிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்காக தான். நீங்க சாப்பிடுங்க. சுடுது, ரொம்ப சுடுது, சுடுது. சரி, எப்படி இருக்கு? ரொம்ப சுவையா இருக்கு. சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டதுலயே இதுதான் சிறந்த ரைஸ் பவுல். கொஞ்சம் மெதுவா சாப்பிடுறா, உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. சாப்பாடு வீணாக்க கூடாதுன்னு விக் சொல்லியிருக்கோம். சரி, நீங்க வெக்கேஷனுக்கு வந்தீங்களா? இல்ல இல்ல, நாங்க புலிய கண்டுபிடிக்க வந்தோம். போலியா? ஓ ஓ பாத்திருக்கீங்களா? உண்மையை சொல்லணும்னா 2 நாளைக்கு முன்னாடி அங்க பாருங்க. என்ன, அதுங்க திரும்ப வந்துடுச்சு. இவ்வளவா? காய்ஸ், தயாராகுங்க. நம்ம சாப்பாடு உங்க சாப்பிடுங்க. யாரையும் நாங்க சும்மா விட மாட்டோம். தாக்குங்க. உங்களை விடாதீங்க. அந்த பக்கம் போயிடுச்சு. இதுக்கு மேல சாப்பிடவே முடியாது. இப்ப நம்ம கையில தான் இருக்கு. சரி, இருங்க இருங்க, நானும் வரேன். என்கிட்ட வராதீங்க, போங்க. என்னோட பக் ஸ்ப்ரே. ஐயா, கார்லி, பிடிச்சிட்டேன். என்கிட்டயே சண்டையா? என்ன பண்றோம்? ஹேய், சூப்பர். தம்பி, அண்ணா, எனக்கு ஒண்ணும் இல்ல, வலிக்கவே இல்ல. ஆ? எனக்கு ஒரு ஐடியா. நெருப்பை பார்த்து பயப்படுதுங்க. இதை வச்சுதான் அதுங்களை விரட்ட முடியும். நாம நெருப்ப மொத்தமா அணைச்சிடணும், வெட்டுக்கிளிகளை துரத்துன மாதிரி. உங்க உதவிக்கு நன்றி. நீங்க மட்டும் இல்லைனா எங்களுடைய நெல் வயல் மொத்தமாவே அழிஞ்சு போயிருக்கோம். பரவாயில்ல, இருக்கட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும். அதான் நம்மளால பண்ண முடியும். ஹே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது சரி, புலிய பத்தி சொல்லிட்டு இருந்தல்ல? ஒரு நாள் நான் நெல் வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஏதோ காட்டுல ஒரு புலி சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. காட்டுக்குள்ள கண்டிப்பா புலி இருக்கு. ஹே, சூப்பர். கடைசியா ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. ஆமா, உண்மையிலேதான். பாத்து கமாண்டர், நீங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க தெரியுமா? நான் தான் உனக்கு நியாயமா நன்றி சொல்லணும். கிட்டி, மறுபடியும் உன்னை எப்ப பாப்பேன்னு தெரியல. இப்ப நம்ம காட்டுக்கு போலான்னு நினைக்கிறேன். என் வாத்து நண்பர்களை அடுத்த முறை வந்து பாக்குறேன். பாய். பாய் பாய் பாய்.
அடுத்த வாட்டி நம்ம பார்க்க போற இந்த அட்வென்ச்சர்ஸ்ல ஒரு வினோதமான செடி இருக்கிறத நாங்க கண்டுபிடிச்சோம். ஆனா என்னோட ஃபீல்ட் கைட்ல அத பத்தி எதுவுமே போடல. அத கண்டுபிடிச்சதுல இருந்து வினோதமா எங்களுக்கு எல்லாமே நடக்குது. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த தடவை பார்க்கலாம்.